ஏகதந்தம். விநாயகர் ஏன் ஒற்றை கொம்புடன் ஏகதந்தம் காணப்படுகிறார் என்பதை பார்க்கலாம். மகாபாரதம் என்ற மிகப்பெரிய காவியத்தை எழுத வியாசர் முடிவு செய்தார். ஆனால் அவருக்கு அதை தடையின்றி எழுத ஒரு சிறந்த எழுத்தர் தேவைப்பட்டார். வியாசர் விநாயகரை அணுகி தனக்கு எழுத்தராக இருக்க வேண்டினார். விநாயகர் அதற்கு சம்மதித்தார். ஆனால் ஒரு நிபந்தனை விதித்தார். நான் எழுதத் தொடங்கும் முதல் கணம் முதல் நீங்கள் ஒரு கணம் கூட நிறுத்தாமல் காவியத்தை சொல்ல வேண்டும். நீங்கள் நிறுத்திவிட்டால் நான் எழுதுவதை நிறுத்திவிடுவேன். வியாசரும் அதற்கு உடன்பட்டு விநாயகருக்கு ஒரு எதிர் நிபந்தனை விதித்தார். நான் சொல்லும் ஒவ்வொரு வரியின் பொருளையும் நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டு மட்டுமே எழுத வேண்டும். வியாசர் காவியத்தை சொல்லத் தொடங்கினார். விநாயகர் மின்னல் வேகத்தில் எழுதினார். வியாசர் சோர்வடையும் போதெல்லாம் சற்று கடினமான ஒரு செய்யுளை சொல்வார். அதன் பொருளை விநாயகர் புரிந்து கொள்ள சிறிது நேரமாகும். அந்த சில வினாடிகள் வியாசருக்கு ஓய்வு எடுக்க உதவியது. ஒரு கட்டத்தில் விநாயகர் எழுதி கொண்டிருந்த போது அவரது எழுத்தாணி உடைந்து விட்டது. வியாசரின் நிபந்தனைப்படி அவரால் எழுதாமல் இருக்க முடியாது. உடனே விநாயகர் தன் வலது கொம்பை ஒடித்து அதை மையில் தோய்த்து எழுத்தாணியாக பயன்படுத்தி காவியத்தை தடையின்றி எழுதி முடித்தார்.